பூபதி, நீ பெரிய ஆளானா நம்ம ஊருக்கு டாக்டரா தானே வருவ? ஐயே, நான் நம்ம ஊர் சாந்தி தட்டுல டிக்கெட் குடுக்குற வேலை தான் செய்வேன். இந்த டாக் ரொம்ப நேச்சுரலா வந்திருக்கீங்க இல்ல பப்பி? கரெக்ட். இது டாகா? அது குதிரைங்க. உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ எம் பப்பி, 9th ஸ்டாண்டர்ட், அண்ணாதேஷ், வெஸ்ட் அண்ணாநகர், சென்னை, தமிழ்நாடு. என் பின் கோடு தெரியாதா? வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்? கண்ட்ரோலா இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் நான் கலெக்டர் ஆகணும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா இருக்கா? நான் உங்களுக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி என் கேரக்டர் பத்தி சொல்றேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. உன்னை யார் மனசுல வச்சு போற? பெரிய பேசிட்டு இருக்கான். பாரா, பிரியா டிக்கெட் கொடுத்துட்டு போ. யார் நீ? பாரா, இன்டர்வியூக்கு போனீங்களா, என்னாச்சு? அந்த சோகத்தை ஏன் கேக்குற பப்பி? ஏப்பா கேள்வி கேட்டே வச்சு விட்டாங்களா? என் வாழ்க்கையோட மொத்த சந்தோஷத்துக்கும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்கப்பா. புரியுற மாதிரி சொல்லப்பா. வேலை கிடைச்சிருச்சு. கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஐயோ, சுமத்தின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. சாம்பார் சூடா இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகும் சார். சூடா இருக்கும். நீங்க சாப்பிட லேட் ஆகும். உஃப் உஃப்னு ஊதி ஊதி சாப்பிடுவேன் அந்த பூபதி. ஹேண்ட்ஸ்ல கொடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், எனி ஹேண்ட், நோ ப்ராப்ளம். ஹலோ, இது லேடிஸ் ரூம். அப்படியா? அப்போ நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிடலாம். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட. எதுக்கு? மறுபடியும் குடிக்கிறதுக்கா? உன் கால் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கேன் பப்பி. நீ புடிச்சிட்டு இருக்கிறது என் கால் கிடையாது. நல்லா பார். குடிக்காரா குடிக்காரா. வாங்க. பொதுவா ஒரு வீட்ல யாராவது ஒருத்தருக்கு தான் வாய் அதிகமா இருக்கும். உங்க ஃபேமிலியில மட்டும் எல்லாருக்குமே வாய் காது வரைக்கும் இருக்கே. அந்த கதை எப்படி?